தினமும் காலையில 5 மணிக்கு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே முழிச்சிக்கிற எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? இந்த உலகத்துல பாதி பேர் அலாரம் சத்தம் கேட்டு முழிப்பாங்க. ஆனா மிச்சம் இருக்கிற பாதி பேரு அடுத்த மாசம் கட்ட வேண்டிய வாடகையையும் மளிகை கடை பாக்கியையும் நினைச்சு பயந்து நடுராத்திரியே முழிச்சுப்பாங்க. நீங்க 2வது ரகம்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இது வெறும் கதை இல்ல, உங்க வீட்டிலையும் என் வீட்டிலையும் தினமும் நடக்கிற நிஜம். முத்து ஒரு கட்டிட தொழிலாளி. இன்னைக்கு அவருக்கு 500 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். ஆனா ஒரு கொடுமை என்ன தெரியுமா? அந்த 500 ரூபாய அவர் கையில வாங்குறதுக்கு முன்னாடியே அத வாங்குறதுக்கு 1000 கைகள் காத்துக்கிட்டு இருக்கும். அரிசி மூட்டை, பால்காரன் பாக்கி, பிள்ளையோட ஸ்கூல் ஃபீஸ், இப்படி போயிட்டே இருக்கும். சம்பாதிக்கிற 500 ரூபாயை விட செலவு பண்றதுக்கு இருக்கிற 1000 ரூபாய் பயம்தான் ஒவ்வொரு மிடில் கிளாஸ் மனுஷனையும் தூங்க விடாம பண்ணுது. இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுலையும் முத்து முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு வருது. எப்படி? மாசம் முழுசா ஓடினாலும் கையில ஒத்த பைசா மிஞ்சாத இந்த வாழ்க்கை முறைய முத்து ஒரு மேஜிக் மூலமா மாத்திட்டாரு. 5 நிமிஷம். உங்க வாழ்க்கையோட அடுத்த 10 வருஷத்தை இந்த வீடியோ மாத்தப் போகுது. வாங்க முத்துவோட அந்த ரகசிய பக்கத்தை பாப்போம். மதியம் 2 மணி வெயில். செருப்பு கூட தாங்காத அந்த தார் ரோடு சூட்ட முத்து வெறும் கால்ல உணர்றாரு. மேல இருந்து வர்ற சிமெண்ட் பொடி கண்ணுல விழுது, வியர்வையோட கலந்து உடம்பெல்லாம் அரிக்குது. ஆனா முத்து நிமிர்ந்து பாக்குறதில்ல. ஏன்னா அவர் தோள்ல சுமக்கிறது வெறும் சிமெண்ட் மூட்டை இல்ல, தன் குடும்பத்தோட நிம்மதி. ஒரு நாள் முழுக்க உழைச்சிட்டு சாயங்காலம் அந்த 500 ரூபாய் நோட்ட கையில வாங்கும்போது அந்த பணம் முத்துக்கு சுடல, குளிர்ச்சியா இருக்கும். ஏன்னா அந்த ஒரு நோட்டுக்காக தான் ஒரு மனுஷன் தன்னோட ஆரோக்கியத்தையும் வெயில்ல அடகு வச்சிருக்காரு. ஆனா முத்துவ பொறுத்தவரை அது ஒரு நாள் முழுக்க அவர் சிந்தின ரத்தம். வழியில ஒரு பேக்கரி. பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு ஒரு வடை வாங்கிட்டு போனா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. முத்து சைக்கிள நிறுத்துறாரு. ஆனா அந்த தருணத்துல அவர் மனசாட்சி ஒரு நிமிஷம் குறுக்கிடுது. முத்து, இன்னைக்கு இந்த 20 ரூபாய ஆசைப்பட்டு செலவு பண்ணா நாளைக்கு ஒரு அவசரம்னு வரும்போது நீ யார்கிட்ட போய் கையேந்துவ அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குது. பிள்ளைங்களுக்கு வடை வாங்கி தரதை விட அவங்க எதிர்காலத்துல யார்கிட்டயும் கடன் வாங்காம இருக்க வைக்கிறது தான் ஒரு அப்பாவோட உண்மையான அன்புன்னு முத்துக்கு தெரியுது. ஒரு சின்ன பெருமூச்சோட பேக்கரிய கடந்து போறாரு. இதத்தான் தியாகம்னு நாம சொல்றோம். உங்கள பல பேர் இப்போ மனசுக்குள்ள நினைக்கலாம், என்னங்க நீங்க வெறும் 500 ரூபாய் சம்பளம் வாங்குறவன் 20 ரூபாய் வடை கூட வாங்கக்கூடாதா? 500 ரூபாயில என்னத்த சேமிக்க முடியும் அப்படின்னு. ஆனா முத்து பண்ண போற அந்த மேஜிக் இருக்கே, அது வெறும் பணத்தை சேமிக்கிறதில்ல, ஒரு ஏழையோட பயத்தை சேமிக்கிறது. அது என்ன மேஜிக்? வாங்க நேரடியா அவர் வீட்டுக்குள்ளேயே போய் பாப்போம். வெளியே உலகம் முத்துவ ஒரு சாதாரண கூலி தொழிலாளியா பார்க்கலாம். ஆனா வீட்டுக்குள்ள வந்தா அவர்தான் ஒரு சாம்ராஜ்யத்தோட ராஜா. அவர் கொண்டு வர்ற அந்த 500 ரூபாய் தான் அந்த வீட்டுக்கு அரசாங்கம். மீனா முத்துவுக்கு ஏத்த வாழ்க்கை துணை மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்கான ஒரு சிறந்த நிதியமைச்சர், ஃபினான்ஸ் மினிஸ்டர். இங்கே கவனிங்க, இதுதான் முத்துவோட வாழ்க்கைய மாத்தின அந்த 3 உண்டியல் ரகசியம். வெறும் 500 ரூபாயை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு குடும்பத்தை நடத்த முடியும்னு கேக்குறவங்களுக்கு இது ஒரு பாடம். முதல் பெட்டி வாழ்க்கையின் ஓட்டம், 300 ரூபாய். முதல்ல 300 ரூபாயை எடுத்து அந்த 5.5 பெட்டியில வைக்கிறாங்க. மாமா, இது இன்னைக்கு மளிகை, நாளைக்கு காய்கறி, அப்புறம் கரண்ட் பில்லுன்னு நம்ம அன்றாட பசிக்கு அப்படின்னு மீனா சொல்லும்போது அதுல ஒரு நிதானம் இருக்கு. 500ல 300 போச்சுன்னா மிச்சம் 200 தான் இருக்கு. 2வது உண்டியல் பிள்ளைகளின் கனவு, 100 ரூபாய். சரியா 100 ரூபாயை எடுத்து அந்த மண்ணுண்டியலுக்குள்ள போடுறாங்க. இதுக்கு பேரு தொட்டு விடாதே பணம். காய்ச்சல் வந்தாலும் சரி, கல்யாண விசேஷம் வந்தாலும் சரி, இந்த உண்டியலுக்குள்ள கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா முத்துவோட வியர்வை துளிகள் எல்லாம் நாளைக்கு அவரோட பிள்ளைகளோட பட்டப்படிப்பு சான்றிதழா மாறப்போறது இந்த உண்டியலால தான். 3வது டப்பா சில்லறை மேஜிக், மிச்சம் இருக்கும் 100 ரூபாய். மீதி இருக்கிற அந்த 100 ரூபாய ஒரு பிளாஸ்டிக் டப்பால வைக்கிறாங்க. இதுல இருந்து தான் அன்றாட சின்ன சின்ன செலவுகள் நடக்கும். ஆனா அன்னைக்கு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த 100 ரூபாயில செலவு போக மிச்சம் 10 ரூபாயோ 2 ரூபாயோ எது இருந்தாலும் அத ஒரு தனி சேமிப்பா மாத்துறாங்க. முத்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. மீனா, 500ல 100 எடுத்து வச்சுட்டா மிச்சங்காசுல குடும்பம் நடத்த நமக்கு கஷ்டமா இருக்குமே அப்படின்னு கேக்குறாரு.
அதுக்கு மீனா சொன்ன ஒரு பதில் தான் இன்னைக்கு பல மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கு தேவை. மாமா, ஒரு நாளைக்கு 100 ரூபாய் ஒதுக்குறது கஷ்டம்தான். ஆனா ஒரு அவசரத்துக்கு அடுத்தவன் வாசல்ல போய் நிக்கும்போது அவன் நம்மள பாக்குற அந்த பார்வை இருக்கே, அது இதை விட 1000 மடங்கு கஷ்டம். சேமிப்புங்கிறது அதிகமா சம்பாதிக்கும்போது பண்றதில்ல, கம்மியா சம்பாதிக்கும்போது கூட கையேந்த கூடாதுன்னு பண்றதுதான் சேமிப்பு. இந்த 500 ரூபாய் கணக்க நீங்க 50,000 சம்பாதிக்கும் போதும் பயன்படுத்தலாம். ஆனா முத்து மாதிரி மன உறுதி வேணும். வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரி போகாது. சில நேரம் நம்ம போட்ட கணக்கையெல்லாம் ஒரு கண நேரத்துல இயற்கை களைச்சு போட்டுடும். 4 நாளா அடமழை, வெளியில போக முடியல, கையில காசு இல்ல. முத்துவோட மனசுக்குள்ள ஒரு இடி இடிக்குது. சம்பளம் வந்தாதான் அடுப்பு எரியுங்கிற நிலைமையில இருக்கிற ஒரு மனுஷனுக்கு மழைங்கிறது ஒரு ரசனை இல்ல, அது ஒரு வேதனை. முத்து நினைக்கிறாரு, யார்கிட்டயாவது போய் ஒரு 300 ரூபாய் கடன் கேட்கலாமா அப்படின்னு. ஆனா மீனா கிட்ட ஒரு தைரியம் இருக்கு. ஏன்னா கடன் வாங்குறதுக்கு கூனி குறுகி நிக்கிறத விட கஷ்டத்துல இருக்கிறப்போ நம்ம சேமிப்பை எடுக்கிறது தான் ஒரு குடும்பத்தோட ஆகச்சிறந்த கௌரவம். அந்த 10 ரூபாய் நோட்டுல முத்துவோட வியர்வை வாசம் அடிக்குது. மீனா ஒரு ரூபாயா எண்ணும்போது, மாமா, இத அன்னிக்கு நீங்க வடை சாப்பிடாம மிச்சம் பண்ண காசு, இத அன்னிக்கு நான் காய்கறி பேரம் பேசி மிச்சம் பண்ணதுன்னு சொல்லும்போது முத்து கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி விழுது. அந்த சில்லறைகளை சேர்த்தா கிட்டத்தட்ட 400 ரூபாய் தேருது. இந்த 400 ரூபாய் முத்துவுக்கு வெறும் பணம் இல்ல, இது அவரோட தன்மானம். ஒரு 4 நாள் வேலை இல்லனா ஊரே சிரிக்கும்னு நினைச்ச முத்துவுக்கு அவரோட சேமிப்பே ஒரு கவசமா நிக்குது. கடன் வாங்கி சாப்பிடுற பிரியாணிய விட நம்ம காசுல கஞ்சி குடிக்கிறதுல ஒரு நிம்மதி இருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்ல. யாரையும் எதிர்பார்க்காம தன் சொந்த காசுல தன் பிள்ளைகளோட பசிய தீர்க்கிற அந்த தருணம், அதுதான் ஒரு சாமானியனோட உண்மையான வெற்றி. காலம் ஓடுது, ஆனா முத்து போட்ட கணக்கு மாறல. இப்போ 1 வருஷம் முடிஞ்சிடுச்சு. தினமும் 100 ரூபா, மாசம் 3000 ரூபா. கணக்கு போட்டு பாருங்க, 1 வருஷத்துல வட்டியோட சேர்த்து 36,000 ரூபாய்க்கு மேல கையில நிக்குது. 500 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு மனுஷனுக்கு 36,000 ரூபாங்கிறது வெறும் தொகை இல்ல, அது 1 வருஷத்தோட நிம்மதி. முத்து இப்போ முன்னாடி மாதிரி பயப்படுறதில்ல. ஏன்னா அவரோட வியர்வைய அவர் வீணாக்கல, அது அவர் ஒரு சேமிப்பா, ஒரு பாதுகாப்பா மாத்திட்டாரு. மனுஷன் கஷ்டப்படும்போது அவனை காப்பாத்த சொந்தக்காரங்க வருவாங்களோ இல்லையோ, அவன் கஷ்டப்பட்டு சேர்த்த சேமிப்பு கண்டிப்பா முன்னாடி வந்து நிக்கும். இந்த 36,000 ரூபாயில முத்து என்ன பண்ணாரு தெரியுமா? மகளுக்கு ஒரு சைக்கிள், மீனாவுக்கு ஒரு சின்ன தங்கத்தோடு, அப்புறம் மீதி இருக்கிற காசை ஒரு பெரிய அவசர தேவையா வச்சிருக்காரு. இன்னைக்கு முத்து யார்கிட்டயும் போய் நிக்கல, மாறா மத்தவங்களுக்கு உதவி செய்யற இடத்துக்கு உயர்ந்திருக்காரு. இப்போ சொல்லுங்க, 500 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு முத்துவால 1 வருஷத்துல தம் வாழ்க்கையை மாத்த முடியுதுன்னா உங்களால முடியாதா? இதுக்கு பெரிய படிப்பு தேவையில்ல, பங்கு சந்தை அறிவு தேவையில்ல, ஏன் பெரிய பிளான் கூட தேவையில்ல. உங்களுக்கு தேவைப்படுறது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நாளைக்கு என் குடும்பம் நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே சின்ன மன உறுதி மட்டும்தான். பணம் சேர்க்கிறது கஞ்சத்தனம் இல்லைங்க, அது நம்மள நேசிக்கிறவங்களுக்காக நாம செய்யற மிகப்பெரிய கடமை. முத்து ஆரம்பிச்சிட்டாரு, நீங்க எப்ப ஆரம்பிக்க போறீங்க? நண்பர்களே, இப்போ அந்த முத்துவோட முகத்தை பாத்தீங்களா? முன்னாடி இருந்த அந்த பயம் இப்போ இல்ல. ஏன்னா அவர் தான் கஷ்டத்தை மட்டும் சேமிக்கல, தான் குடும்பத்தோட சிரிப்பையும் சேர்த்து சேமிச்சு வச்சிருக்காரு. நாம பல நேரங்கள்ல நினைக்கிறோம், லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாதான் பணக்காரனாக முடியும்னு. ஆனா அது தப்பு. உண்மையான பணக்காரன் யாரு தெரியுமா? எவ்வளவு சம்பாதிச்சாலும் மாசம் கடைசியில மத்தவன் முன்னாடி கை கட்டி நிக்காதவன் தான் உண்மையான பணக்காரன். இன்னிக்கே ஒரு மண்ணுண்டியல் வாங்குங்க, இல்ல ஒரு பழைய டப்பாவே எடுங்க. உங்களோட அந்த 500 ரூபாயில உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை எழுத இன்னைக்கே ஒரு முதல் அடியே எடுத்து வைங்க. ஆரம்பத்துல இது கஷ்டமாத்தான் இருக்கும், ஆனா போக போக அந்த உண்டியல்ல சேர்ற ஒவ்வொரு ரூபாயும் உங்க தூக்கத்தை நிம்மதியாக்கும். இந்த வீடியோ உங்க மனசுக்கு நெருக்கமா இருந்தா, இல்ல உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்னு நீங்க நம்புனா, தயவு செஞ்சு உங்கள மாதிரி கஷ்டப்படுற உழைக்கிற உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவங்க குடும்பமும் ஒரு நாள் முத்துவோட குடும்பம் மாதிரி நிம்மதியா வாழட்டும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.